friends, welcome to Ramy's vlog. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட full day routine தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Saturday. So மார்னிங்கே நாங்க வந்து வெளிய கிளம்பிட்டோம். ஏன்னா டென்டிஸ்ட் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் போட்டுறோம். So அதனால டென்டிஸ்ட் பார்க்கிறதுக்கு காலையிலே கிளம்பியாச்சு. So மார்னிங் டைம் சிங்கப்பூர்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. சூப்பரான climate. ஸோ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். இது QNM டென்டல் கேர். இது வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அதுவும் இந்த ஹாஸ்பிட்டல் மெயினாக வந்து கிட்ஸுக்கானது. ஸோ நாங்கள் போய் செக் பண்ணோம். ஆனால் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்க்கணும், அவங்கக்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட் வேணும், அப்போ வாங்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப வந்துட்டோம். ஜஸ்ட்டு வந்து செக்அப் மட்டும்தான் பண்ணோம். ஸோ இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கொயர் மால். இது வந்து ஃபெரர் பார்க்கில் இருக்குது. இந்த மாலில் நிறைய கிட்ஸுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. இது சும்மா வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளேஸு. இது மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நாம் அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கி நமக்கு வந்து அதை அப்படியே ஒரு ஓவன் மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து அந்த லேயரை மட்டும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து நாம் நிறையா வந்து கலர் பண்ணிக்கலாம். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஃப்ரேமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். $12, $10, $9 அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வந்து சைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு $9 ஒன்று வாங்கிட்டோம். அடுத்து வந்து $12 ஒன்று வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னப்பறவை மாதிரியான ஒரு செட்டிங்ஸில் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்டிக்கு, ஒரு காட்டன் பட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னை மாஸ்டலா ஸோ அது சின்ன பெயிண்டிங்னால அவள் வந்து சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆனால் அவங்க அக்கா வந்து ரொம்ப ஸ்லோவாக கலர் பண்ணதுனால நானும் கலர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே கலர் பண்ணதுக்கு மேலேயே வந்து திரும்ப கலர் போட்டு அந்த பிக்சரையே ஒரு வழி ஆக்கிட்டா. ஸோ ஒரு வழியாக எல்லா கலரையும் யூஸ் பண்ணி அந்த பெயிண்டிங்கே வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான பெயிண்டிங்காக வந்து மாற்றிட்டாங்க. It's look beautiful. We finish பண்ணல. This is look beautiful. What? Quack 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 quack. Akka color? Akka color, akka mermaid. Akka color mermaid. Asi. You see? You want this where? Which one you want? The elephant, monkey. ஸோ ஒரு வழியாக கலரிங்லாம் முடிச்சுட்டு அந்த கலரிங் பக்கத்தில் இந்த மாதிரியான Okay. Wait. ஸோ ஒரு வழியாக கலரிங்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இந்த மாதிரி ஜூமு அப்படின்ற ஒரு அனிமல் ரைடு இருந்தது. இந்த இது நம்ம வந்து பே பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாலை வந்து ஒரு 2 டைம் சுற்றுறதுக்கு மட்டும்தான் அதில் வந்து பேட்ரி பவர் வந்து இருக்கும். இது வந்து 5 ரைட்ஸுக்கு $15 அப்படின்ற ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ 2 பேருமே போகணும்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பே பண்ணி கொடுக்கணும். Yummy, look here. Yummy. Hi, Yummy. அதான் பட்டனு. ஸோ
ஒரு வழியாக ரைடெலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து லஞ்சுக்கு தான் வெளியே வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இல்லைன்னா குப்பித்தியம் மாதிரி சொல்லலாம். இந்த ஏபிசி கந்தர் வந்து நிறைய சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இருக்குது. இது வந்து ஒரு மலேசியன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு நிறைய பரோட்டா, தோசை, அது வந்து ரைஸு, அப்புறம் ஜூஸ் வெரைட்டிஸ், அப்புறம் இந்த கபாப், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து கிடைக்கும். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்குவிட் வித் ரைஸ் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த ஸ்குவிட்டெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஸோ அதனால் வந்து அவர் வந்து வெளியே வந்து இந்த சீ ஃபுட்டில் அந்த ஸ்குவிட் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்புறம் வந்து ஒரு சீஸ் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதே ரைஸ் வந்து நம்ம தனியாக ஒரு கப் ரைஸ் வேணும்னு கேட்டால் அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அதையே நான் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். ஓரளவு ஓகேவான டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் வந்து தாராளமாக வந்து உங்கள் கிட்ஸோடு ட்ரை பண்ணலாம். ஃபுட்டு வந்து நல்லாவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வித்து மக்கானா கறி தான் செய்ய போகிறேன். அதாவது மக்கானா வந்து மசாலா மாதிரி இருக்கும். சப்பாத்தி வந்து மாவு வந்து லேசாக தான் பரட்டி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா சாஃப்டாக வந்து பிசையணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, ஒரு 5 கேஷ்யூ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மக்கானா. இது வந்து லோட்டஸ் சீட்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இது சும்மாவே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு நீங்கள் சும்மாவே வந்து வறுத்துட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாப்கார்னுக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் பாப்கார்னை விடையே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் வந்து நம்ம இப்போ கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது கிரேவியில் போடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஆயில் போடாமல் கொஞ்சம் நேரம் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து சடனாக வந்து ஞாபகப்படுத்தி தான் ஆயில் சேர்த்து வந்து வறுக்க ஆரம்பித்தேன். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுத்தா உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து கிரேவியில் இதை சேர்த்துப்போம். நான் ஏற்கனவே அந்த வதக்கின மசாலாவை பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பட்டர் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நல்லா வந்து பட்டர் மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து அந்த பே லீஃப் பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். இதிலே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம மசாலாவெலாம் இந்த எண்ணெயில், அதாவது இந்த பட்டர்லேயே சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு நல்ல வந்து கலரும் உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவு கிரேவி வெங்காயம் தக்காளி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மசாலா சேர்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கருக விடாமல் அந்த பட்டரில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சேம் நீங்கள் வந்து பன்னீர் மசாலா எப்படி செய்வீங்களோ அதே டைப்பில் தான் வந்து இதுவும் வரும். நம்ம பன்னீருக்கு பதிலாக இந்த வந்து மக்கானாவை வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகட்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த நல்லா அந்த ரா மசாலாலாம் ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலா நல்லா பாயில் ஆகும்போது உங்களுக்கு அந்த ராஸ்மெல்லாம் இருக்காது. நல்லா மசாலா கொதிச்ச பிறகு நம்ம வந்து க்ரீம் இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட க்ரீம்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து பாலே சேர்த்துக்கிறேன். இல்லைனா பால் ஆடை கூட சேர்த்துக்கலாம்.
இந்த பால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். கடைசியாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கும்போது கடைசியாக வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வந்து மக்கானாவை சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸே போதும். அந்தளவு கொதிச்சாலே உங்களுக்கு அந்த மக்கானா வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு கடைசி இறக்கும் போது நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவியும் இறக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி வந்து கசூரி மெத்தி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து நல்லா வந்து அதையும் நல்லா கையால் பொடி பண்ணிவிட்டு அதை வந்து தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்து இந்த மக்கானா கிரேவி மக்கானா மசாலா வந்து ரெடி ஆகிடும். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு, அப்படியே வந்து நான் சப்பாத்தியும் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சப்பாத்தி வந்து ரெடி பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி தான் பிடிக்கும். ஸோ இதை நல்லா வந்து சுட்டு எடுத்துகிட்டு எண்ணெயே ஊற்றாமல் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கடைசியாக வந்து பட்டர் இல்லாட்டி வந்து கீ அப்ளை பண்ணிட்டிங்கன்னா அந்த சப்பாத்தி சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வந்து சப்பாத்தி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எங்களுடைய டே ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.